சந்தேகத்தின் பேர்ல பிடித்து அவர்களை அடிக்கிறது. உதவி கருத்துரை படைப்பாளரோ அல்லது மீன்பிடி மாவட்ட மற்றும் இப்ப இந்த நிகழ்வானது இருந்தாலும் சில பேருக்கு வந்து வந்தால் என்ன இது பக்கத்துல கஷ்டமான விஷயம். அதனால் தவிர்க்க முடியாது. மீனவ சமூகம் என்பது இந்த நாட்டினுடைய அல்லது இந்த சமூகங்களை இயக்கி கொண்டு அந்த நேரத்தில் எந்த வெளியிடற்கு இயந்திரங்களும் இல்லை, யாரும் போக மாட்டார்கள். வெயிட் பண்ணுங்க. உள்ள வாங்க, அப்படி எடுத்துட்டு உள்ள வாங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரி. ஒரு மீனவரை பிடித்து கொண்டு போய் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பார்க்கக்கூடியவாறு ஒரு நைலோன் கயிறுகளால் கட்டப்பட்ட நிலையில தமிழ்நாட்டு மீனவர்கள் கடல் கொள்ளையர் என சந்தேகத்தின் பேர்ல பிடித்து அவர்களை அடிக்கிறது, அவர்களை காயப்படுத்தும் விதமான போட்டோக்களை வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கிறோம். இதற்கான கண்டனத்தை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வளர்ப்புற சந்தர்ப்பமாக இருந்தாலும் சிவில் சமூகம் என்ற ரீதியில உண்மையில தெரியும், அவர்கள் கடற்கொள்ளையர்களாக இருந்தால் ஒழுங்கான சட்ட நடவடிக்கை இருக்கிறது. 2 நாடுகளுக்குமான ராஜதந்திர முறை இருக்கிறது. அவர்களை பிடித்து நீங்கள் சட்டத்தின் முன் கையளிக்கப்பட வேண்டும். அது முறையாக விசாரணை செய்யப்பட்டு 2 நாடுகளும் ராஜதந்திர ரீதியாக கையாளப்பட வேண்டும். அதனை விடுத்து சக மீனவர்களுக்கு இடையிலே நீங்களே தண்டனை கொடுக்க அல்லது பிடித்து அவர்களை 2 பேருக்கும் மாறி மாறி இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கும் இடையிலே நீங்கள் அந்த முருகலை உருவாக்குவீர்கள் என்றால் இது ஒரு பெரிய ஆபத்தான நிலையை உருவாக்கும். ஏனென்றால் தெரியும், தற்காலம் தடை செய்யப்பட்ட காலத்தில் இந்தியா மீனவர்கள் இழுவை படகுகள் தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தடை செய்ய மீன் அவர்கள் இந்த காலம் என்றால் உற்பத்தி காலம் என்றபடியினால் அவர்கள் வரமாட்டார்கள். கடல் உற்பத்தி இனங்கள் பெருகிற காலம் என்றபடியினால் வரமாட்டார்கள். ஆனால் நாட்டு படகுகள் இன்றும் வந்து கொண்டிருக்கின்றன. இழுவப்படகுகள் வாரத்தில் 3 தடவைகளுக்கு மேல் 500 தொடக்கம் 1500 இழுவை படகுகள் எங்களுடைய வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய நாட்டு வளத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் குடிக்கும் அனைவரையும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் எங்களுடைய நீதிமன்றத்தில் இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை கையளிப்பதுதான் தார்மீக முறை. அதுதான் சக மீனவர்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும். குற்றம் செய்தவர்கள் நீதிமன்றம் தான் கண்டிக்கலாம். அதற்கான தீர்ப்பை வழங்கும். 2 நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திரங்கள் கவனமாகவும் கௌரவமாகவும் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மீனவரை அவர் என்ன குற்றம் செய்திருக்கலாம், ஆனால் அதை நீதிமன்றங்கள் தான் கையாள வேண்டும். அதற்கான விசாரணை செய்து முறையான தண்டனைகள், அவர் குற்றம் செஞ்சிருந்தால் அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அல்லது அவர் நிரபராதி என்றால் முறையாக அந்த நாட்டினுடைய ராஜதந்திர முறைப்படி அவரை விடுதலை செய்யப்பட வேண்டும். அது ஒரு ஒழுக்கம். அதுதான் மீனவர்களுடைய தார்மீக கடமை. மீண்டும் ஒரு முறை அந்த மீனவர்களை சக மீனவர்களை நீங்கள் உங்களுடைய கையிலே எடுக்காதீர்கள் சட்டத்தை, அல்லது நீங்களே தண்டனை கொடுக்க முயலாதீர்கள். அது 2 நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே பாரிய பிளவை ஏற்படுத்தும், பாரிய பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதை எனது சிவில் சமூகமாக இந்த கண்டனத்தை நான் வலியுறுத்தி கொண்டு இந்த அடியோடுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய மீனவர் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வழங்கப்படுற வரை ஒரு பெரிய பெருமதியான அல்லது உங்களை கோடீஸ்வரர்களாக நாங்கள் இது பண்ணல. இருந்த போதிலும் இந்த வரை உங்களுக்கு சிறிதாவது உதவி செய்ய வேண்டும் என்றது மைய
மையமாக கொண்டுதான் இந்த வலைவழங்கல் நிகழ்வை மிஸ்ரோ நிறுவனம் தெரிவு செய்யப்பட்ட 25 மீனவர்களுக்கு தான் இந்த வலையினை வழங்குவதற்காக இருக்கிறது. என்று சொன்னால் எங்களுடைய இந்த யுனாக்ஸ் திட்டத்தின் கீழ நாங்கள் மீனவர்கள் கரையோர மீனவர்கள் ஏனென்றால் டிட்பா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு சங்கங்களுக்கு ஊடாக தெரிவு செய்யப்பட்ட 5 மீனவர்கள் அது எங்களுடைய ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டால் உறுதிப்படுத்தப்பட்ட ரீதியில் நாங்கள் இன்றைக்கு வழங்கி வைக்க இருக்கிறோம். பிரச்சனை என்பது எங்களுக்கு தான் தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த காலம் சித்திரையில சிரிச்சின்னு 15ஆம் தேதியோட காத்தெழும்பி இருக்கும். ஆனால் இது சோழமா வாடையாண்டு சொல்ல முடியாத இடத்துல நாங்கள் நிற்கிறோம்.